நம்மை ஆதரிக்கின்ற அத்துணை ஒத்த கருத்துடைய கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல சூழலை உறுதிப்படுத்த வேண்டும். நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரையிலே இது வெற்றி கூட்டணி. நம்முடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. ஆளும் கட்சியினுடைய செயல்பாடுகளில் அதிருப்தி அதிகரித்துக் கொண்டே போகிறது. மக்கள் விரும்பும் ஆட்சியாளர்களாக ஆளும் கட்சி திமுக செயல்படுவதில்லை. மக்கள் வெறுப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஆட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சீர்குலைந்த நிலையிலே இருக்கிறது. புது புது திட்டங்களை கொடுத்து மக்களை ஏமாற்ற நினைக்கிறார்கள். இனி 5 வருட காலங்களிலே இருக்கும் காலங்களிலே மக்கள் அவர்கள் ஏமாற தயாராக இல்லை. 5 வருடம் காத்து கிடந்தது போதும், ஏமாற்றல் அடைந்தது போதும் என்று மக்கள் நினைக்கக்கூடிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு வாக்காளர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் எதிர்மறை வாக்கு தமிழகத்திலே திமுகவை எதிர்த்து அதிகரித்துக் கொண்டே போகிறது. அதனுடைய தாக்கம் நம்முடைய கூட்டணி, அதனுடைய வெற்றி நம்முடைய கூட்டணியினுடைய அடித்தளம் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. காரணம், நம்முடைய கூட்டணியை பொறுத்தவரையிலே மக்கள் மத்தியிலே ஆண்ட கூட்டணி, தமிழகத்தை அமைதியாக வைத்திருந்த கூட்டணி, சட்டம் ஒழுங்கு சீர்கெடாமல் அதை பாதுகாத்த கூட்டணி, மக்கள் மீது எந்த விதமான சுமையும் ஏற்காத கூட்டணி, பொய் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றாத கூட்டணி. இப்படிப்பட்ட ஆட்சி சென்ற அதிமுக ஆட்சி. அதற்கு இன்றைக்கு துணைக்கு வகையிலே ஒத்த கருத்துடைய ஆட்சியாக மத்திய பாஜக செயல்படும் போது நிச்சயமாக மத்திய மாநில அரசுகளுடைய திட்டம் 100% தமிழகத்திற்கு கிடைக்கும். அதன் அடிப்படையிலே இந்தியாவிலே முதல் மாநிலமாக நம்முடைய வெற்றியின் அடிப்படையிலே தமிழகம் உலா வரும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. எனவே நண்பர்களே, இந்த தேர்தல் நம்முடைய கூட்டணிக்கு முக்கியமான தேர்தல். நம்முடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மிக மிக முக்கியமான தேர்தல். கோட்டையில் நம்முடைய குரல் ஒலிக்க வேண்டும். ஒரு குரல் அல்ல, பல குரல் பல மண்டலங்களில் இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு ஒலிக்க வேண்டும். அதன் அடிப்படையிலேயே நான் எல்லோரிடம் சென்று கூட்டணிக்கு வல் சேர்த்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய இயக்கத்தை பொறுத்தவரையிலே எந்தெந்த இடத்திலே நாம் சுரக்கமாக இருக்கிறோமோ அந்தந்த இடங்களில் எல்லாம் நாம் சுறுசுறுப்பாக மாற வேண்டும். தேர்தல் களத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய துணை இல்லாமல் மற்ற வேட்பாளர்கள் வெற்றி பெற முடியாது என்ற உயர்வழியை நீங்கள் களத்திலே ஆக்க வேண்டும். ஐயா ஜி.கே. மூப்பனார் காலத்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை நான் எனக்கு நினைவு கூற விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனாருடைய ஆட்சியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உயரும், சிறக்கும், வளரும் என்பதிலே மாற்று கருத்து முடியாது என்பதை இந்த நேரத்திலே அன்போடு தெரிவித்து, இன்றைக்கு இந்த கட்சி பல்வேறு வெற்றி வாய்ப்புகளை இழந்தாலும் கூட சட்டமன்ற நாடாளுமன்றத்திலே நம்முடைய கட்சியினுடைய பிரதிநிதிகள் இல்லாமல் இருந்தாலும் கூட தமிழகத்திலே ஒரு முக்கியமான கட்சியாக மட்டுமில்லாமல் மரியாதைக்குரிய கட்சி என்றால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்று நாம் பெயர் எடுத்திருக்கிறோம், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் பெருந்தலைவர் வழியிலும் மக்கள் தலைவர் வழியிலும் வந்த வேலையில் இருக்கின்ற தலைவர்களும் என் முன்னே அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பொறுப்பாளர்களும் தான் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய சிறப்பான பணி, உயர் பணிக்கு என்னுடைய நன்றியை இருகரம் கூப்பி தெரிவித்துக் கொண்டு சட்டசபை சட்டமன்றம் நெருங்கும் நேரம் நம்முடைய குரல் ஒலிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய பணி மேலும் சிறப்பாக இருக்க வேண்டும், வலுவாக இருக்க வேண்டும், உயர்வாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய மண்டலத்திலே எந்த பகுதியிலே எந்த மாவட்டத்திலே
நின்றாலும் அது உங்கள் மாவட்டத்திலே உங்கள் பகுதியிலே நிற்கும் வேட்பாளராக நினைத்து அவருடைய வெற்றி வாய்ப்புக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். அதே போல நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளருடைய வெற்றிக்கும் அந்த பகுதியிலே நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே அன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு பத்திரிகை நண்பர்களுடைய சந்திப்புக்கு பிறகு நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் எல்லாம் நம்முடைய சென்னை மண்டலத்திலே மிக சிறப்பாக பெருந்திரளாக எதிர்பார்த்ததை விட இங்கே அதிக அளவிலே வந்திருக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய இயக்க உணர்வும் ஆர்வமும் விசுவாசமும் தான் காரணம் என்பதில் மாற்றத்திற்கு கிடையாது. அதற்கேற்றவாறு தேர்தல் களத்திலே போட்டியிடுவதற்கான சூழலை ஏற்படுத்தக்கூடிய நிலையை நீங்கள் உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையிலே விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, குறிப்பாக